வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சமீபத்துல ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்திருந்தது. நான் வந்து அட்வொகேட்டா இருக்கிறேன். என்னுடைய ஜாதகத்துல எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாராம். அப்ப எடுத்தோடனே சனியோட அமைப்புகள் என்ன இருக்கணும்? சனி சுப அமைப்புல இருக்கணும், 2/10 அமைப்போட இருக்கணும். அந்த தன்மையில இருக்கும்பொழுது ஒருத்தர் வழக்கறிஞர் துறையில இருப்பாங்க. இது கூட அடிக்கடி நம்ம சொல்லுவோம். ஏன் வழக்கறிஞர்? பொய்யை சொல்லி அதன் மூலியமான ஆதாயம் தேடக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி பேசுறப்பலாம் எனக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வரும் கேரள. இல்லைங்க நாங்க பொய் சொல்றோம்னு ஜட்ஜுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அமைப்புகள்ல ஏன்னா உங்களோட அமைப்பு என்ன, இந்த லாயர்ஸோட விஷயங்கள் என்னன்னா, ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வழக்குல வந்து வின் பண்ணும். வின் பண்றதுக்காக என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் கொலெக்ட் பண்றாங்க, எப்படி அதுல ஜெயிக்கிறாங்கன்ற அந்த மாதிரியான விஷயம் மட்டும் இருக்கும்ல. இது சம்பந்தப்படுற அமைப்புகள்ல நீங்க வழக்கறிஞராக இருக்கிறீங்க. ஆனா எந்த அமைப்புகள்ல இருக்கீங்க? டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல இருக்கிறீங்களா, இல்ல ஆக்சிடென்ட் மாதிரியான அமைப்புகள்ல இருக்கீங்களா, இல்ல வாதாடக்கூடிய அமைப்புகள்ல இருக்கீங்களா? நீங்க வந்து வாதாடக்கூடிய தன்மையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, சனி சுபத்துவமாக 2/10 இடத்தோட தொடர்புல இருப்பாருங்க. அப்ப அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். நான் வந்து சொல்லிட்டேன் அவர்கிட்ட, 2/10 அமைப்போட சனியோட அமைப்பு அந்த சனி சுபத்துவமா இருந்தா தான் அந்த அமைப்புகள்ல வர முடியும் அப்படின்னு. அப்ப அவர் டீட்டெயில் கொடுத்திருந்தாரு. அதுல வந்து சனி நீச்சமாகி குருவோட சேர்ந்திருந்தாரு. அப்ப அனுப்பி விட்டுட்டு நான் சொன்னேன், பிளானட் பொய் சொல்லாது பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அதுல இன்னொரு விஷயமும் நோட் பண்ணியிருந்தேன். அதே ஜாதகத்துல புதனும் பலமா இருந்தாரு சிம்மத்துல. இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, வாதாடக்கூடிய அமைப்பு, டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்படுற அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சனி அப்படின்னு வந்துட்டாலேங்க ஏதோ ஒரு இடத்துல நேர்மையற்றது அப்படின்னு வந்துருதுங்க. இல்ல சனி அப்படின்னு வந்துட்டா ஏதோ ஒரு இடத்துல கீழ்நிலையானது அப்படின்னு வந்துருது. சனி அப்படின்னு வந்துட்டா ஏதோ ஒரு இடத்துல வெளியில ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை, அழுக்கு சார்ந்தது, பழசு, பழையது சம்பந்தப்படுறது, நிலத்துக்கு அடியில இருக்கிறது, கருப்பு நிறமானது, பயன்படுத்தாம போட்டது, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டது, இந்த மாதிரியான அமைப்புகள்ல எல்லாவற்றிலும் கைவிடப்பட்டது, அந்த மாதிரியான அழுக்கு, பழசு, இரும்பு, ஆயில் அண்ட் கேஸ், லாஜிஸ்டிக், நிலத்தை நோண்டுறது, மண்ணை நோண்டி நிலத்துக்கு அடியிலேருந்து வரக்கூடிய அமைப்பு, பிளாஸ்டிக் மாதிரியான அமைப்பு, பெட்ரோல் டீசல் மாதிரி குடிக்க கூடாத அமைப்பு, லிக்கர் பியர் மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான விஷயம் எல்லாமே வந்துடும். உயிரினங்கள்ல பாத்தீங்கன்னா கால்நடைகள், 4 கால் பிராணிகள் எல்லாம் சனியோட அமைப்புகள் வந்துடும். விவசாயம் சனியோட இது மாதிரியான அமைப்புகள்ல இருக்கிற எல்லாரும் பாருங்க, சனி 2/10 அமைப்போட அல்லது ஜாதகத்திலே சனி தாங்க சுப அமைப்புல இருப்பாரு, அல்லது சனி தசை நடந்துகிட்டு இருக்கும். இதுல பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த சனியும் உங்களுடைய லக்னம் லக்னாதிபதியும் நல்ல சுபத்தன்மையில ரொம்ப 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 ஜாலியா இருக்காங்க அப்படி எடுத்துக்கங்க ஜோசியத்தை. நல்ல சந்தோஷமான மனநிலையில இருக்கக்கூடிய கிரகம், ஜாதகம் பிறந்த ஜாதகம் பலமா இருக்கிற அமைப்புல தசை நடத்தும் பொழுது அப்படியே வாரி தன்னுடைய காரகங்களை கொடுக்கும். அதுல சனியோட அமைப்பு என்னது? பழசு, இரும்பு, தேங்காய், விவசாயம், தேங்காய் பால், கருப்பு நிறம் சார்ந்தது, இந்த இன்ஜின் ஆயில் கலட்டுறது, மாற்றுறது, இரும்பு ஸ்பேர்பார்ட், இது மாதிரியான விஷயங்கள்ல வர்றது. அந்த இரும்பு சம்பந்தப்படுறதுலேயே வந்து பெசிபுரோ மாதிரியான பயன்படுத்த பழைய இரும்புக்கு இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள். இது சம்பந்தப்படுறது எல்லாம் பெரிய பெரிய மிஷின் சார்ந்தது, பெரிய பெரிய நீங்களே வந்து எக்ஸ்கலேட்டர் மாதிரியான விஷயங்கள், ஜேசிபி மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க. இது எல்லாம் சனியுடையதுங்க. இதனை கடந்து இந்த அழுக்க சுத்தம் பண்ற துறையினர் இருக்கிறாங்கல்ல, இந்த அமைப்பும் ஒரு ஒரு கிளீன் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டாலே அது சனியோட அமைப்புகள்ல வந்துருங்க. அழுக்கு சார்ந்த ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் பேசினாரு. ஒரு 6 மாசம் இருக்கும். நான் சொன்னேன், குப்பை அழுக்க பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா பிரதர், மத்தவங்கலாம் குப்பையை மட்டும் எடுத்து வருவாங்க. நான் குப்பை எடுத்து அந்த இடத்த சுத்தமா கழுவி விட்டு வருவேன். அதனாலே எனக்கு நல்ல இன்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தாரு. இந்த தன்மை எல்லாம் மனப்பூர்வமா கிளீன் பண்ணுவாங்க. அந்த அந்த நான் கிளீன் பண்றதுக்கு வரேங்க, அந்த மாதிரியான மனப்பூர்வமாக கிளீன் பண்றது, சுத்தம் பண்றதுன்னு வர்றவங்க எல்லாம் சனியோட தன்மையில வந்துருவாங்க. இந்த அமைப்புகள்ல இதுல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஓகே, சனி உங்களுடைய ஜாதகத்துல சுபத்தன்மையா வந்துடுறாருங்க. இந்த சுபத்தன்மையா வந்த சனி உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறாரு? லக்னம் லக்னாதிபதி, ஒரு ஒரு எக்ஸாம்பிள், நீங்களே ரிஷப லக்னமா இருக்கீங்க, லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு. இந்த இடத்துல கோடிகள்ல சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்? லக்னாதிபதி உச்சமாகிட்டாரு. அந்த லக்ன பாவகம்னு சொல்ற லக்ன ஆதிபத்தியம் பலமாயிருச்சு. அப்போ கோடிகள்ல சம்பாதிக்கிறீங்க. அதே ரிஷப லக்னமாகி இதே சுக்கிரன் நீச்சமாயிடுறாரு. ஒரு நிதானமான ஒரு அமைப்புகளை சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கும் குடும்பத்துக்கும் போதுமான அளவுக்கே சம்பாதிக்கிறீங்க. அதே சுக்கிரன் ஒரு மாதிரியான வந்து கடகத்துல வந்துடுறாரு. கடக சந்திரன் நீச்சமா இருக்கு. கடக சந்திரன் ஒளி இல்லாம இருக்கிறாருன்னு வச்சுங்க. அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்ற பட்சத்துல வருமானம்
சுமாரான வருமானம் வருதுங்க, வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க, அப்படி ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு வரும். இதே சந்திரன் உச்சமா வந்துடுறாரு, ஆஹா ஓஹன் 100 பேரை வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தன்மையில வருங்க. இந்த லக்னம் லக்னாதிபதினு மலேசியால புதுசா பேசிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த லக்னமும் லக்னாதிபதியும் தான் உங்களை நிர்ணயம் பண்றவங்க. நீங்க எப்படி, நீங்க 10 பேருக்கு முதலாளியா, உங்களுக்கு 100 பேருக்கு கீழே இருக்கிறாங்களா, உங்களுக்கு 1000 பேருக்கு கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத உங்களுடைய லக்னம் முடிவு பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய சனி வந்து வேலைக்காரர், வேலைக்காரர்கள் எப்படி அமையறாங்கன்றத சனி டிசைட் பண்ணுவாரு. இந்த தன்மையில சனி அப்படின்னு வந்துட்டாலே எல்லாத்துலயும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நானா அப்படின்னு இழுத்துட்டு அப்படி தயக்கப்பட்டு சொல்லக்கூடிய தொழில் மாதிரியான அமைப்பு வரும். ஆனால் சனி சுபத்தன்மையில இருக்கும் பொழுது அது சார்ந்த அமைப்புகள்ல நிறைய வருமானம் வருங்க. இதுதாங்க சனி சம்பந்தப்படுற விஷயம். சனி சுபத்துவமாகவும் 2 10ஆம் இடத்தோடையும் அவயோக கிரகங்களுக்கு 3 6 11 12 மாதிரியான இடங்கள்ல நட்பு ஸ்தானத்துல மறையும் பொழுதும் நல்ல பலனை செய்வாரு. ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன், கடகராசிக்கு, கடக லக்னத்துக்கு 12ல மறைஞ்ச சனி தாங்க நல்லா வச்சிருக்க போறாரு அப்படின்னா அவங்களே சொன்னாங்க, ஆமாங்க இந்த இரும்பு சார்ந்த துறையில தான் இருக்கிறோம் அப்படின்னு. அந்த ஜாதகத்தை இன்னைக்கு எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.